ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான, டேஸ்டியான பன்னீர் ஷவர்மா பண்ணலாம். அதுவும் வீட்லயே எப்படி பண்ணலான்னு நான் பண்ணி காட்டுறேன். நம்ம வீட்லயே பராட்டா பண்ணிட்டு அண்ட் ஷவர்மா வந்து ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பராட்டா பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும், லேயராகவும் இருக்கும். அதுக்காக தான். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, அதுக்காக தான். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நல்லா தெளிச்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்து நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து தெளித்து தெளித்து பிசைஞ்சு நீங்கள் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லைட்டாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ தட் மாவு வந்து நம்ம தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து நம்ம பன்னீருக்கான வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கடுகு எண்ணெய் ஆட் பண்ணி குக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூடவோ குறையவோ நீங்கள் பன்னீருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்னிங்காக. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகப்பொடி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கெட்டியாக வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். திக்காக நம்ம கடலை மாவும் ஆட் பண்ணதுனால நமக்கு பேட்டர் வந்து நல்லா சூப்பராகவும் சில்கியாகவும் இருக்கும். எனக்கு வந்து தண்ணி தேவைப்படல. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூனோ இல்லாட்டி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு ஃபோர்க்கோ இல்லாட்டி கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம மசாலா அப்ளை பண்ணும்போது நல்லா அதை மசாலாஸ் எல்லாமே பன்னீரோட நல்லா கோட் ஆகி ஜெல் ஆகிருக்கும். அதுக்காக தான். ஒன்ஸ் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷவர்மா பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து ஒரு பேன் வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டைரெக்டாக ஆயிலில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா ஜெல் ஆகி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேம் வந்து நம்ம மீடியம்லேருந்து லோ திருப்பியும் மீடியம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 12 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த மசாலா வந்து நல்லா பன்னீரில் ஒட்டி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக 12 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து நல்லா மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஸ்டஃபிங் வந்து ஈஸியாக இருக்கும் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. அதோட அரை குடமிளகா வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். அண்ட் கொஞ்சமாக வந்து கேபேஜ் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். குடமிளகா, வெங்காயம் அண்ட் கேபேஜ், முட்டைகோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் ஃப்ளேம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பராட்டாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சதுக்கப்புறமா லைட்டாக மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க லேயருக்காக. அண்ட் அதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மைதா மாவில் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு, ரொம்பவும் தின்னாக இருக்க வேண்டாம். அட் த சேம் டைம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் மீடியமாக வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா, நீங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுட்டு கூட இத பண்ணிக்கலாம். ஆர் ரெடிமேட் பராட்டாஸ் கூட நீங்க வாங்கிட்டு, ஜஸ்ட் இந்த மாதிரி டாஸ் பண்ணி, குக் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, நம்ம 2 பக்கமும் நல்லா பராட்டாஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா சப்பாத்தி பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். பட் லேயரா கடையில கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பராட்டாஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மயோனீஸ், கொஞ்சமாக பீட்சா சாஸ், மஸ்டர்ட் சாஸ், கெட்சப் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அத வந்து நம்ம பராட்டால வந்து அப்ளை பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்க பன்னீர் இருக்கு இல்லையா? அத ஒரு லேயரா வச்சுட்டு, கொஞ்சமாக மேலே கிரன்ச்சினஸ்க்காக வெங்காயம், குடமிளகாய் அண்ட் வந்து முட்டைகோஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் கெட்சப்பு. இதில் உங்களுக்கு எது வேணும் வேணான்றதை நீங்கள் ஆப்ஷனலாக வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும், ஒரு ஷவர்மா சாப்பிட்டாலே நமக்கு அவ்வளோ ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியே டைட்டாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியேவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆர் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு பட்டர் பேப்பரோ இல்லாட்டி பார்ச்மெண்ட் ஷீட் வச்சும் நம்ம ரோல் பண்ணிவிட்டு, ஒரு பிரேக் பாக்ஸோ இல்லை லஞ்ச் பாக்ஸ்க்கோ கூட நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஹோம்மேட் வந்து எப்பயுமே பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம வீட்டிலே பராட்டாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஃபில்லிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் எந்த ஒரு கில்ட் இல்லாமல் நம்ம சாப்பிடலாம் அண்ட் கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம். இது உங்களுக்கு மைதா மாவில் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஹோம்மேட் பன்னீர் ஷவர்மா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.